புதுச்சேரி காங்கிரஸ் தலைவர் நமச்சிவாயமும் அக்கட்சியின் மூத்த தலைவர் நாராயணசாமியும் செய்தியாளர்களை சந்தித்து வருகின்றனர். அதன் நேரலையை பார்க்கலாம். காங்கிரஸ் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி ஆட்சி அமைவதற்கான வாய்ப்புகள் புதுவை மாநில மக்கள் தர வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள் என்ற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே தயவு செய்து புதுவை மாநில மக்களுக்கு சரியான தகவல்களை ஊடகங்கள் கொடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சார், எங்களுடைய பரிந்துரையை எங்களுடைய தலைமைக்கு தெரிவிச்சிருக்கிறோம். வெகு விரைவில் 2 நாளுக்குள்ள அது எத்தனை தொகுதிகள் உங்களுக்கு தெரிய வரும். அந்த நேரத்தில் உங்களுக்கு நாங்கள் கூப்பிட்டே சொல்றோம். தேர்தல் அறிக்கையா தொகுதி பங்கீடு முடிந்தவுடன் நாங்கள் தேர்தல் அறிக்கையோட எங்களுடைய தலைவர் அந்த கமிட்டியுடைய தலைவருக்காக அவங்க சொல்லுவாங்க. இந்த பக்கம் இடதுபுறம் தேர்தல் அறிக்கை தலைவர், வலதுபுறம் பிரச்சார குழு தலைவர். ஆமா, அவங்க கேட்டு தேர்தல் அறிக்கை தயாராகிட்டு இருக்கு மேடம். ரிலீஸ் பண்ணதுக்குன்னா உங்களுக்கு சொல்லுவோம். வெகு விரைவாக புதுவை மாநிலத்தில் எந்த அரசியல் கட்சியின் வரைக்கும் தேர்தல் அறிக்கை ரிலீஸ் பண்ணல. வெகு விரைவாக மேடம், வெகு விரைவாக சொல்றாங்க. அது எங்க கட்சி தலைமை முடிவு பண்ணும். கூட்டணி ஆட்சி நான் சொல்ல திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது கூட்டணின்னு சொன்னா 2 பேரும் கூட்டணி, தேர்தலுக்கான கூட்டணி, தேர்தல் கூட்டணி. அவங்க ஆதரவு கொடுத்தாலும் அல்லது உள்ள இருந்தாலும் 2 ஒண்ணு தானே சார். அவங்க வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் கூட்டணி ஆட்சி தானே. வெளியிருந்து கொடுத்தாலும் கூட்டணி ஆட்சி தான், உள்ள வந்து கொடுத்தாலும் பங்கெடுத்தாலும் கூட்டணி ஆட்சி தான். எல்லாமே கூட்டணி ஆட்சி தான். நாங்க கூட்டணி அரசாங்கம். நாங்க காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிறேன்னு சொல்றாங்க திமுக. தேர்தல் துறையை பத்தி உங்களுக்கு அகில இந்திய தலைமை தேர்தல் அதிகாரி நம்ம தேர்தல் துறையினுடைய செயல்பாடுகளை பத்தி சொல்லி இருக்கிறாரு. அதுக்கு மேல நாங்க எதுவும் சொல்ல விரும்பல. அதாவது உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம், தேர்தல் துறை அகில இந்திய தேர்தல் துறையினுடைய அந்த தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மற்ற அதிகாரிகள் பார்த்தாங்க. புதுவை மாநிலத்துக்கு வந்திருந்தாங்க. அரசியல் கட்சியோட கருத்துக்களை கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லை, எல்லா அரசியல் கட்சி கருத்தையும் கேட்டாங்க. தனியார் அமைப்பு அப்புறம் அவங்களுடைய கருத்தும் கேட்டு அவங்க புதுவை மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் தேர்தல் துறை செயல்பாடுகளை பற்றி அவங்க விமர்சனம் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது உங்களுக்கு அவங்க விமர்சனம் பண்ணதுக்கு மேல நாங்க என்ன சொல்ல முடியும்? அரசியல் கட்சி யாரு? அதாவது உங்களுக்கு அவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அந்த புகார் அடிப்படையில் தேர்தல் துறை என்ன செய்யறாங்கன்னு பார்ப்பேன். அது எங்களுடைய அகில இந்திய தலைமை தான் முடிவு செய்யும். எதுவா இருந்தாலும் கட்சியுடைய கட்டுப்பாடு. காங்கிரஸ் கட்சியில எந்த காலத்திலையும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிச்சு தேர்தல் நடத்துறது கிடையாது. காங்கிரஸ் கட்சியில இதுதான் காங்கிரஸ் கட்சியுடைய எந்த தேர்தல் எந்த மாநிலமா இருந்தாலும் சரி. அதனால அந்த கேள்விக்கு இப்ப இடம் இல்லை. ஆமா, அவர் காங்கிரஸ் கட்சி தலைவர் தலைமையில் தான் நாங்க தேர்தல் சந்திப்போம். காங்கிரஸ் கட்சி தலைவருடைய தலைமையில தேர்தலை சந்திப்போம். முதல் வேட்பாளரை முடிவு பண்ண வேண்டியது தேர்ந்தெடுக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர், கூட்டணி கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள். அது மட்டும் இல்லாம கட்சி தலைமை. சட்டமன்ற உறுப்பினர் வேலை கொடுக்க மாட்டீங்க. அதாவது உங்களுக்கு முதல்ல நம்பர் முடிவு பண்ண போறாங்க. அதுக்கு பிறகு தொகுதி முடிவு பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு அவர் கட்சி தலைவர், எதிர்கட்சி தலைவர் டெல்லிக்கு போய் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கிட்ட அதுக்குள்ள எங்க கட்சியில தேர்தல் பணிக்குழு இருக்கு. அந்த பணிக்குழு உட்கார்ந்து பேசி
அங்க பரிந்துரையை கொடுப்பாங்க டெல்லியில. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி அறிவிக்கும். எது 2 மாசம் எங்க சார் ஆச்சு? இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்ப வந்து பேசுறது முதல்ல வந்து அந்த சமயத்துல வந்து பேசுறது வந்து கூட்டணி முடிவாச்சு சார். கூட்டணி முடிவாச்சு சார். அதுக்கு பிறகு அவர் குலாம் நபி 10 நாளுக்கு முன்ன வந்துதான். ஆமா எங்கேயும் பிரச்சனை இல்ல. கூட்டணி சம்பந்தமாக தொடர்பாக தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். தமிழ்நாடு முடிச்சிருக்காங்க. தமிழ்நாடு முடிச்சுட்டு பாண்டிச்சேரிக்கு வருவாங்க. தமிழ்நாடு பெரிய ஏரியா, சீக்கிரம் முடிக்கணும், அதை முடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து பாண்டிச்சேரி முடிக்க போறாங்க. வெகு விரைவாக முடிச்சிருவாங்க. எதுப்பா 2 நாள்ல 2 நாள்ல 3 நாள்ல முடிவு தெரியும். தொகுதி பங்கீடு சம்பந்தமாக 2 நாளில் முடிவு தெரியும். பிரச்சாரத்திலாம் வகுத்துட்டீங்களான்னு கேட்கறாங்க. எந்த பக்கம் போறது என்ன பண்றதுன்னு ஒரு முடிவு எடுக்காம நீங்க ஏற்கனவே முடிவு இந்த நிலைப்பாடை பத்தி நீங்க என்ன? அது அவங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு. அது அவங்க கட்சியுடைய நிலைப்பாடு. நாங்க எங்களுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தான் நாங்க சொல்ல முடியும். அவங்க கட்சிக்கு நாங்க தலைவர் இல்லை. அவங்க கட்சிக்கு அவங்க தான் தலைவர். அவங்க தான் முடிவு எடுக்கணும்.